ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பேர்ட்ஸ் தமிழ். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டேவே சில வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா ஃப்ரைடே பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். தேர்ஸ்டேவே நான் பூஜா கபோர்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே துடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படி என்ன யூஸ் பண்ணி துடைக்கிறேன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கபோர்டும் சாமி ஃபோட்டோவும் துடைச்சிக்கிறேன். இப்படி துடைச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், க்ளீனாகவும் ஆகிடும். இது துடைக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். இது பூஜை கபோர்டெலாம் துடைக்கிறதுக்குனே வச்சுருக்க துணி தான். சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்குனே தனியாக துணி எடுத்து வச்சுருங்க. அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நான் விளக்கு பத்திரம் தேய்க்கிறதுக்கு பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பவுடரை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். விளக்கு பத்திரம் தேய்க்கிறதுக்குனே இந்த நார் தனியாக வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் வச்சுருப்போம். விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஜவ்வாதும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சந்தன பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா குழச்சிக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்கும். கபோர்டை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனை இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ விளக்குக்கெலாம் குங்கும மஞ்சள் வச்சுக்கலாம். நான் வாஷ் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா எல்லாமே காமிச்சிட்டு இருந்தோன்னா வீடியோ லென்த்தியாக போகும், உங்களுக்கே போர் அடிச்சிடும். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்ம திரி ஏற்றுற இடத்துல வைக்காதீங்க. பக்கத்தில் இருக்க இடத்துல மஞ்சள் குங்குமம் வைங்க. ஏன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது மஞ்சள் குங்குமம் நெருப்பில் பட்டு கருகக்கூடாது. அதுக்காக தான் பக்கத்தில் வச்சுக்கோங்க. விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. 3, 5, 7, 9 இந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சளை ஆள்காட்டி விரல்லையும் குங்குமத்தை மோதிர விரல்லையும் வைங்க. நம்ம நெத்தியில் வைக்கும்போது கூட குங்குமத்தை ஆள்காட்டி விரலில் வைக்காதீங்க, மோதிர விரலில் வைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, எந்த விளக்கு ஏற்றினாலும் மறக்காமல் பின்னாடி மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒரு பொட்டாவது வைக்கணும். சில விளக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சாமி இருப்பாங்க, சில விளக்கில் பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கும். என் விளக்கில் கூட அப்படி தான் இருக்குது. அதனால் அதில் ஒரு குங்குமம் வச்சுக்கிறேன். நம்ம மஞ்சள், சந்தனம், ஜவ்வாதெல்லாம் சேர்த்து வச்சதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சரிசியும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கலந்து வச்சுக்கோங்க. நம்ம விளக்கு வைக்கிற ஒரு தட்டுலேயும் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய விளக்கு வைக்கிற தட்டில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த அரிசியை போட்டுட்டு கூடவே 1 ரூபாய் காயின் இல்லைனா 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. நான் மஞ்சள் கலந்த அரிசியோட பூவை உதுத்து போட மாட்டேன், ஏன்னா இது அடுத்த நாளே பூ போட்டோன்னா காஞ்சி போயிடும். நான் பூவை தனியாக தான் வைப்பேன். இந்த அரிசி அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அரிசியை வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் போதும். பூ போட்டோன்னா நம்ம டெய்லி மாற்றுற மாதிரி இருக்கும். நான் விளக்கு வைக்கிற எல்லா தட்டுலேயும் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கிறேன். விளக்கை எப்போவுமே வெறுமனே வைக்காதீங்க, இந்த மாதிரி மஞ்சள் கலந்த அரிசியோடு வைங்க, அதான் நல்லது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆணி வளைஞ்சிருச்சு, பூ போட முடியல. அதனால் வீட்டில் இருந்த மெலிசா ஆணி எடுத்து நானே அடிச்சிருக்கேன். உட்டன் ஃப்ரேமாக இருந்தால் ஈஸியாக இறங்கிடும். லேமினேஷன் ஃப்ரேமில் அடிக்கக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் உட்டன் ஃப்ரேமாக இருந்தால் நீங்களே இது மாதிரி தட்டிக்கோங்க, ஈஸியாக பூ வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க முடியாது. அதனால் எங்கள் பசங்க ஸ்கெட்ச் வச்சுருந்தாங்க, வேஸ்ட்டாக தான் தூக்கி போட்டாங்க. அதில் இருந்த மூடியை எடுத்து நான் பேக் சைடில் டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணாத பெண்ணில் இருந்து இந்த மாதிரி மூடிங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பூ வைக்க முடியாத ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் டபுள் டேப் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அது இருக்கிறதே தெரியாது. உதிரி பூலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஸ், சாமந்தி இதெல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். நான் ஒரு துணி வச்சு வாசக்காலில் இருக்க பழைய மஞ்சள் குங்குமத்தெல்லாம் துடைச்சிட்றேன். நான் வாசக்கால் ஃபுல்லாகவே துடைச்சி முடிச்சுட்டேன். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள், ஜவ்வாது, சந்தன பவுடர்லாம், நான் அதை வாசக்கால் ஃபுல்லாகவே தடவிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எல்லாமே கலந்து தடவுறதுனால உள்ளே வரும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். குங்குமம் வச்சு விபூதி பட்டெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கபோர்டில் எல்லா ஷெல்ஃப்லையுமே நான் கோலம் போட்டுக்கிறேன். நான் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் கோலம் போடுறேன், ஏன்னா நல்லா மெலிசாகவும் வரும், எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் எதனா ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைங்க. எப்போவுமே விளக்க நம்ம வெறுமனே வைக்கக்கூடாது.
ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு நம்ம மஞ்சள் கலந்த அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் விளக்கு வைக்கணும். நான் விளக்கு ஊற்றுற எண்ணெயை எப்போவுமே இந்த மாதிரி லிக்விட் பாட்டிலில் தான் ஊற்றி வைப்பேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வழிஞ்சாலும் நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது, அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே இழுத்துக்கும். நான் விளக்குக்கு பஞ்சத்திரி போட்டு தான் ஏற்றுவேன். மெலிசாக இருந்தால் 2 திரி சேர்த்து வச்சு ஏற்றுவேன். தடியாக இருந்தால் ஒரே திரியிலே ஏற்றிடுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைகளெல்லாம் புதன்கிழமையே முடிச்சிருவேன். ஏன்னா வியாழக்கிழமை நான் பாபாவுக்கு பூஜை பண்ணணும், அதனால் புதன்கிழமையே முடிச்சிருவேன். புதன்கிழமை என்னால் செய்ய முடியல, நாங்கள் நான்வெஜ் எதனா செஞ்சிட்டோன்னா வியாழக்கிழமை காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பாபாவுக்கு பூஜை பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் பெருக்கி தொடச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். வாசக்காலில் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு குங்குமம் வச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுக்கிறேன். உருளியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் வெறும்னே தண்ணியோடு வைக்காமல் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பூ நிறையா இருந்தால் அப்படியே முழு பூவாக வச்சுப்பேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால பூ உதுத்து போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பேன். மற்ற நாளில் பூ இருந்தால் செய்வேன், இல்லைன்னா விட்டுருவேன். இப்போ வாசலில் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சிடலாம். எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் தடவிக்கோங்க, இன்னொரு பக்கம் குங்குமம் தடவி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம உருளி வைக்கிறது, எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சாம்பிராணி போடணுன்னா நம்ம ஏற்கனவே தேங்காய் யூஸ் பண்ணி அந்த தேங்காய் ஓடு இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருந்தால் அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இடுக்கி இருக்கும் இல்லையா, அந்த இடுக்கியில் தேங்காய் ஓட பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த நெருப்பு நல்லா ஃபுல்லாக பற்றிக்கும். தேங்காய் ஓடில் ஃபுல்லாக நெருப்பு பற்றின உடனே நம்ம எதில் சாம்பிராணி காமிக்க போகிறோமோ அதில் எடுத்து வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ஆகிடும். நெருப்பு நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணி தூள் போட்டுக்கோங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் மூலிகை சாம்பிராணி பவுடர்னு, அது வாங்கி சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே உங்களால் போட முடியலனா கூட கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட ஏற்றி வச்சுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நான் வாசலில் மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் ஏற்றி வைப்பேன். பக்கத்துலேயே உருளியும் வச்சுருக்கேன். வாசக்காலில் 2 பக்கமும் பூ வச்சுருக்கேன். இந்த மண் அகல் விளக்குக்கும் நான் ஒரு சின்ன தட்டு வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் கலந்த அரிசியை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் விளக்கும் வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ விளக்கும் ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் பூஜை பண்ண வேண்டியது தான். நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் வச்சு கும்பிட்டா போதும். வெத்தலை பாக்கு பழம் வச்சு கூட கும்பிடலாம், இல்லைனா ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடலாம். இது எதுவுமே இல்லைனாலும் கையெடுத்து நல்லா கும்பிட்டா கூட போதும். எந்த சாமியும் எனக்கு இதெல்லாம் வைங்கன்னு சொல்லி கேட்டதில்லை. நம்ம மனசு திருப்திக்காக தான் நம்ம வைக்கிறோம். மனசில் என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் சாமிக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க தான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நான் எவ்வளவோ வேணேன், எவ்வளோ செஞ்சேனே, எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளை படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் பொறுமையோட நம்பிக்கையாக இருந்து வேண்டுங்க. நான் பண்ண இந்த ஃப்ரைடே பூஜையும் நான் சொல்லியிருந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.